மாமி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இன்ஃபேக்ட் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க, உட்காருங்க, சில் பண்ணுங்க, கொண்டாடுங்க. நான் போய் ரிஷி ப்ரோவை கூட்டு வரேன். அதாவது அனுமார் தூக்கிட்டு வந்தாரு சஞ்சீவனி மலைய, அதே மாதிரி நான் போய் ரிஷி ப்ரோவை தூக்கிட்டு இங்க வந்துடுறேன். இல்ல என்னால அவரை தூக்க முடியாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இங்க இருந்து போய் அவரை கூப்பிட்டு வந்துடுறேன். யாரும் கவலைப்படாதீங்க, 2 நிமிஷத்துல ரிஷி ப்ரோ இங்க இருப்பாரு. ஓகே, நான் இப்போ வந்துடுறேன். சில் காய்ஸ். இந்த நேரத்துல எவன்டா? எங்க போச்சு இந்த போனு? என்னடா சின்ன ராவணா, எப்பவுமே உன் அண்ணனுக்கு துணையா இருப்பியா? அடுத்த தடவை மாட்டின உன்னை மொத்தமா அமைக்கிறேன்டா. போன் பிக் பண்ணல, மெசேஜ் ஆவது பண்ணாரு. அப்படின்னா ரிஷி ப்ரோ சீக்கிரம் வந்துருவாரு. தேங்க் காட் அவர் சேஃபா இருக்காரு. ஓகே கூல். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சொல்லியா பெரிய ராவணா, கதை முடிஞ்சதா? சாக போறியா? இப்போ ஒரு அம்பு வரும், நேரா வந்து உன்னை தாக்க போதும். இந்த ராவணனோட சேர்ந்து நீ எரிஞ்சு போயிடுவ. டென்ஷன் ஆகாத. நினைவு திரும்புறதுக்குள்ள நீ நரகத்துக்கு போயிடுவ. அங்க என் சேனைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? உனக்கு வலிக்க கூடாதான் நான் ஆசைப்படுறேன். ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கியா? உனக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா நீ எரியும் போது என் மனசு சேர்ந்து எரியா. இங்க பாரு, உனக்கு நான் நல்லது பண்ணிருக்கேன். ரிஷி ஓபராய், என் காதலுக்கு எதிரிடா நீ. நீ நினைச்சு போக்காத மரணத்தை நான் கொடுக்க போறேன். யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. அதை விட பெரிய விஷயம், அந்த ராவணன் கூட உன்னை சாகடிக்க போறேன். உன்னை யாரு கொல்ல போறாங்க தெரியுமா? உன் வீட்டை சேர்ந்தவன் தான் உன்னை சாகடிக்க போறான். ராவணனா நினைச்சு உன்னை கொல்லுவான். போயிட்டு வரியா செல்லம்? அடுத்த ஜென்மத்தில் மீட் பண்ணலாம். மறுபடியும் விரோதியாவே சந்திக்கலாம். ரிஷி எப்படி எங்க தான் போயிருக்கான்? முகூர்த்தம் வேற நெருங்கிக்கிட்டே வருது. அவன் ரொம்ப ஆசைப்பட்டானே, அதுவும் இந்த நாளுக்காக. நான் தான் ராவணனா இருப்பேன்னு சொன்னான், கெட்டதை நான் தான் அழிப்பேன்னு சொன்னான். இது எல்லாத்தையும் அவனே என்கிட்ட சொன்னானே. ரிஷி, இந்தா. இது என்ன? இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும். ஓ நைஸ். நீ வாங்கிட்டு வந்தியா? அப்பா கொடுத்து விட்டாரு. குட். இது ராமர் போடுற ட்ரெஸ் ஆச்சு. ஆமா, ராவணனை எரிக்க போறல, அதுக்காக தான். போட்டு பார்க்கட்டுமா? போடு. பாத்து. இதை நீயே போட்டு விட்டுற. அழகா இருக்க. தேங்க்யூ. எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியுமே, நான் அழகா தான் இருப்பேன். நான் போட்டிருக்கல, அதனால. நான் ஹேண்ட்ஸம். என்ன, எதுக்கு இந்த ஸ்மைல்? எங்க ஃபேமிலியோட ரிச்சுவலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லா வருஷமும் நாங்க இதை கொண்டாடுவோம். அண்ட் எல்லா வருஷமும் எனக்கு தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வருஷமும் இந்த ரிச்சுவலை நான் தான் முடிக்க போறேன். எனக்கு மட்டும் பெயில் கிடைக்காம இருந்திருந்தா, ஜெயில இருந்து வெளியே வராம இருந்திருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா இந்த ரிச்சுவலை என் கையால நான் முடிச்சாகணும். ஒருவேளை பெயில் கிடைக்காம இருந்திருந்தா கோர்ட்ல இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷனை வாங்கியாவது எப்படியாவது இங்க வந்து இந்த வேலையை முடிச்சிருப்பேன். இதுக்கே இவ்ளோ முக்கியத்துவம்? எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இந்த கலியுகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். கெட்டத நல்லது ஜெயிக்கணும்.
அது ரியலா இருக்கலாம் இல்ல கதையா இருக்கலாம், ஆனா ஜெயிக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லக்ஷ்மி. இரு, நான் இப்போ வரேன். ரிஷி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஃபோன் எப்பவுமே அவன்கிட்ட தான் இருக்கும். ஃபோன் அடிச்சாலும் அவன் எப்பவுமே எடுப்பானே. நான் மறுபடியும் ரிஷிக்கு ட்ரை பண்றேன். இப்பவும் அவன் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். பேசாம நேரா மெசேஜ் பண்ணிடுறேன். ரிஷி, நீ எங்க இருக்க? சீக்கிரமா வா. ஏன்னா முகூர்த்தம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன லக்ஷ்மி பாக்குற? இன்னைக்கு ராவணனோட சேர்ந்து உன் புருஷனை எரிய போறான். அவன் துடிச்சு சாக போறான். அது போதும். அந்த நியூஸ்க்காக கொஞ்ச நேரம் நீ காத்துக்கிட்டு. நான் உனக்காக ஆந்த வேலை இருக்கம்மா. ரிஷி உன் வாழ்க்கை விட்டு போயிடுவான். கோவிந்தா கோவிந்தா தான். ஸ்வாஹா. என்ன ரிஷி ப்ரோ, நீங்க எங்க இருக்கீங்க? வரேன்னு மெசேஜ் பண்ணீங்க, ஆனா இன்னும் ஆளை காணுமே. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க வந்தா கொஞ்சம் டென்ஷன் குறையும். சீக்கிரமா வர வேண்டியதுதானே ப்ரோ? மாம், ரிஷி எங்க போனானே தெரியல. நானும் எவ்வளவோ கால் பண்ணேன், ஆனா பிக் பண்ண மாட்டேங்கிறா. ஒருவேளை பல்வீந்தர் ஏதாவது. இல்ல மாம், ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் சொல்லாம இருந்தா உண்மை மறைஞ்சிடுமா என்ன? பல்வீந்தர் இங்க தானே இருக்கான். ரிஷி வேற அவனை பிடிச்சிருந்தான். அந்த பையன் எப்படி உன்னை பழி வாங்குறானோ அதே மாதிரி அவன் ரிஷியையும் பழி வாங்குவான். அந்த மாதிரி செய்யாம ஏதாவது யோசிச்சா கூட ஐ ஸ்வேர் நான் அவனை அங்கேயே கொன்னுடுவேன். போனை கொடுங்க. யாருக்கு? ரிஷிகா பண்ற? இல்ல, பல்வேந்தருக்கு. இவ வேற வந்துட்டா. இவளுக்கு வேற ஆன்சர் பண்ணுமா? ஆனா உன் போனை நான் எடுக்க போறதில்லடி. இன்னைக்கு நாள் என்னுடையது. இந்த பல்வீந்தர் சூதோடது. இன்னைக்கு ஆட்டம் என்னுடையதா இருக்கும். முடிவும் என்னுடையதா இருக்கும். லக்ஷ்மி எதுக்கு திரும்பவும் ஃபோன் பண்றா? உனக்கு என்ன பைத்தியமா? என் அன்பு உனக்கு இப்பதான் புரியுதா என்ன? இப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரியறேனா? நீ என்கிட்ட எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? ராணி மாதிரிடி. சரி விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். உன் ரிஷி செத்துருவான். அதுக்கப்புறம் நீ எனக்கு தான். பல்வீந்தர் லக்ஷ்மி உனக்கு தான்டா. யாரும் தடுக்க முடியாது. சாதாரணமா கெட்டது அழியும், ஆனா நல்லது கெட்டதை அழிச்சிடும். ஆனால் இது கலியுகம் லக்ஷ்மி. கெட்டதை நல்லது அழிக்காது. ஆனா இந்த கலியுகத்துல நல்லதை தான் கெட்டது அழிக்கும். என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. அதனால ராவணனை யாராவது எரிக்கட்டும். சரியா? ரிஷி மெசேஜ் பண்ணிருக்கா. ரிஷி, ரிஷி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான். ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன் இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணவே மாட்டான். அப்போ ரிஷியோட மொபைல் வேற யார்கிட்டயும் இருக்கு. அப்படின்னா ரிஷி ஆபத்துல இருக்கா. என்னடா இது? ரிஷி ப்ரோ, என்ன இது? ரிஷி ப்ரோவோட பர்ஃப்யூம் வாசனை வருது. ரிஷி ப்ரோ இங்கே தான் இருக்காரா? இந்த நேரத்தில் எங்கே? எப்படி? அவர் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
ஆனா அது எப்படி சாத்தியம்? ஆயுஷ், நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷி கிடைச்சானா? ஐ மீன், அவன் திரும்ப வந்துட்டானா? சொல்லு, வந்துட்டானா? இல்ல வரல. வந்திருந்தா நானே இந்நேரம் மோளம் அடிச்சு சொல்லிருப்பேன்ல. உன்ன மாதிரி நான் மறைஞ்சிருந்து ஆளை மீட் பண்ண மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, what do you mean by that? நான் சொல்ல வந்தது நீ வந்து இல்ல இல்ல, சொல்ல வந்ததை சொல்லிடு. அதே போல நிறைய பேசுறல, அதே மாதிரி இதையும் சொல்லிடு. இங்க பாரு மலிஷ்கா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இது ஃபெஸ்டிவல் டைம். ரிஷி ப்ரோவை தேடிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் பெட்டர், முதல்ல ரிஷி கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். ஓகே? சொல்ல போனா நான் தான் தப்பு பண்ணேன். எப்பவும் நான் தான் தப்பு பண்றேன், இப்பவும் நான் தான் தப்பு பண்றேன். உன்கிட்ட பேச இங்க வந்தேன்ல, சொல்ல போனா you lost your mind nowadays. ஒலறா. நீ என்கிட்ட போய் சொல்றல, ரிஷியை நீ பாத்துட்ட. எனக்கு அவனோட பெர்ஃப்யூம் வாசனை இங்க எங்கேயோ வருது. வருதுல்ல? உனக்கும் வருதுல்ல? எனக்கும் வருது மலிஷ்கா. இந்த ஏரியால தான் வருது. ஒருவேளை வேற யாராவது அதே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருக்கலாம். அவங்க இந்த பக்கம் வந்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஐ டோன்ட் நோ, மேபி. ஆமா, அப்படியும் இருக்கலாம். பட் என்கிட்ட நீ உண்மையை சொல்லு ஆயுஷ். ரிஷி கிடைச்சிட்டானா? மலிஷ்கா, நீ நிஜமாவே என் மூளையை குழப்பிக்கிட்டு இருக்க. என்ன? ரிஷி ப்ரோ கிடைச்சிருந்தா நான் ஏன் இங்க நிக்க போறேன்? எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு சொன்னேன்ல. அவர் விஷயத்துல போய் சொல்லுவேனா? நான் போய் சொல்லுவேனா? சொல்லு. கிவ் மீ பிரேக். ஏன் மலிஷ்கா, இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா ஏதாவது சொல்லிட போறேன். நீ வாயை மூடிட்டு இருந்தா நல்லது. You really need a break, Ayush. Take a break. சரியான குள்ள போய்த்தியம். டார்ச்சர் பண்ணிட்டு. என்ன இது? ஆயுஷ், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அம்மா சொன்னாங்க இல்லையா? ஆமா, மாமி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இங்க பாரு சோனியா, ரிஷி ப்ரோக்காக வெயிட் பண்ணலாம். அவரை வர வாய்ப்பு இருக்கு. நீ அடங்கவே மாட்டியா? ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க. அம்மா சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சுதான் ஆகணும். ஓகே? அப்புறம் அண்ணன் எப்போ வருவான்னு யாருக்கு தெரியும்? இப்பெல்லாம் லக்ஷ்மி பின்னாடி அலையறதுக்கே கரெக்டா இருக்கு. அட அம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட பேசுறப்ப என் லக்ஷ்மியை பத்தி பேசுற? பின்ன அவளை பத்தி பேசிதான் ஆகணும். எப்பவும் அவ தான் நடுவுல இருக்கா, அம்மாக்கும் ரிஷிக்கும் நடுவுல. அவளை பத்தி பேசி என் மூட நான் கெடுத்துக்க விரும்பல. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, டைம் ஆயிட போகுது. சரி சீக்கிரம். சரி, எனக்கு எல்லாம் தெரியும் சோனியா. டைம் இருந்திருந்தா ரிஷி ப்ரோவே கொளுத்திருப்பாரு. ஆனா சரி, விட்டுதல்ல. இப்பெல்லாம் சோஷியல் மீடியால எவ்வளவு மெசேஜஸ் வருது. நமக்குள்ளேயே ராவணன் இருக்கான். ஆனா நம்ம வீட்ல அந்த ராவணன் உருவத்துல கண்டிப்பா இருக்கு. அதான் லக்ஷ்மி. அவளை ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். ராவணன் இருக்கிற இடத்துல தான் ஸ்ரீராமன் இருப்பாரு. அப்போ என்னோட ஸ்ரீராமன் எங்க? ஏ ராமன் எங்க இருக்காரு? பல்விந்தர், பல்விந்தர், உன்னை நான் விட மாட்டேன். ஓய், என்ன பைத்தியமா நீ? ஏன் இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க? லைஃப்ல ட்ரிங்கே பண்ணாத மாதிரி. அதுக்கு என்ன? உண்மைதான். நான் என்னைக்காவது ட்ரிங்க் பண்ணிருக்கேனா? நீ ட்ரிங்க் பண்ணதே இல்லையா? இல்ல, ஜஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க் அண்ட் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிருக்கேன். ஏண்டி, நானும் இந்த ட்ரிங்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மைண்ட்லெஸ் கேர்ள். ஓ, நான் ஹார்ட் ட்ரிங்க்னு நினைச்சேன். ஹார்டோ சாஃப்டோ ஏன் இப்படி குடிக்கிற? பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி குடிக்கிற? ஆ? அதுக்கு என்ன? எங்க கிடைக்குது? இது ரேர் ஃப்ரூட்டோடைய ஜூஸ். நான் இந்த ஃப்ரூட்டையே பார்த்ததில்ல. ஜூஸை விடுங்க, இது பணக்காரங்க வீட்ல தான் கிடைக்கும். அப்போ நீயும் பணக்காரி ஆயிடு. சரியான அவுல். அப்புறம் ஜூஸ் மட்டும் இல்ல, பழ கொடவுனே உன்கிட்ட இருக்கும். நீங்க எனக்கு வழி சொல்றீங்களா இல்ல கேக்குறீங்களா? டெல் பண்றேன். உனக்கு தெரியுமா, பாட்டி ஷாலு அனுப்பி ஆயிஷா கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இதோட மீனிங் உனக்கு புரியுதா? இந்த பாட்டி இப்படிதான், யாருக்காவது ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. இவ திருந்த மாட்டா. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இங்க மூளை இருக்கா இல்ல பசுவோட சாணி இருக்கா? ஆ? பைத்தியக்காரி, நீ கொஞ்சம் திங்கிங் பண்ணு. ஷாலு கிளம்பி ஆயுஷ் கிட்ட போயிருக்கா. மீனிங் புரியுதா? நீயும் போயிடு, ஆயுஷ் கூடவே இரு.
போயேன் கொஞ்சம் நல்லா இருறேன். சொல்றது புரியுதா? ஆசையா பேசி உன் வழிக்கு கொண்டு வா. பறவைய அப்படியே வலையில சிக்க வை. ஒரு தடவை ஆயுஷ் நீ விரிக்கிற வலையில சிக்கிட்டான்னு வையேன், அப்புறம் யோசி, உன்னை அப்படியே அவன் கல்யாணமும் பண்ணிப்பான். அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ஜூஸை நீ ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல குடிக்கலாம். அதோட நான் 100 வாட்டி குடிப்பேன். ஏய் நில்லு. என்ன இந்த ஜூஸ பாதிலே இங்க வச்சுட்டு நீ எங்க போற? ஆ? பணக்காரங்க பாதி ஜூஸ் இப்படி தான் விட்டுருவாங்க. நீங்க குடிக்காதீங்க, நான் வரேன். சரியா? ஆ? ஆச்சரியமா இருக்கு. பணக்காரி ஆகல, ஆனா அதுக்குள்ள பணக்காரிங்க செய்யற விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் கடைசியில என்னோட டாட்டர் தானே. சரியான அவுல். குடிக்க கூடாது, பணக்காரியாச்சே. என்ன கடவுளே, ஷேவ் பண்ணிருக்கீங்களா? நானும் பண்ணிட்டேன். சில்லுன்னு ஒரு ஷவர் எடுத்துட்டு ரெடி ஆயிடுறேன். ஜெய் ஸ்ரீராம். கடவுள் ஸ்ரீராமரா, கடவுளே ஸ்ரீராமா, ஏன் முன்னாடியா? இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு. வாட்? நிஜமாவே என்ன ஸ்ரீராமர்னு நினைக்கிறாளோ? ஓ யா, இவளை கொஞ்சம் கவனிக்கலாம். பெண்ணே, இங்கு வாம்மா. ம் பெண்ணே, உன் மூளையில் ஏதோ குழப்பம் இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அந்த குழப்பமானது உன்னை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. உன் மனதில் என்ன ஆசை உள்ளது, அதை சொல். ஆச்சரியமா இருக்கு. கடவுளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் தான் நாங்கள் கடவுளாக இருக்கிறோம். சொல். எதுவும் கரெக்ட் தான். நீங்க கடவுள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். Of course, yes. இங்கிலீஷா? Of course, English. இங்கிலீஷ், தமிழ், மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி எல்லாம் பேசுவோம். நாங்கள் கடவுளாச்சே. நீ சொல்லு. இன்ஃபேக்ட் நீ லக்கி, ரொம்ப லக்கி. உன்னால பார்க்க முடியுது. தரிசனம் கிடைச்சிருக்கு. பெண்ணே, சொல். உன் ஆசை என்ன? ஐ மீன் வரம். உனக்கு என்ன வரம் வேண்டும்? வரமா? என்ன வரம் அது? ஹஸ்பண்ட் வேணுங்கிற வரமா? ஹஸ்பண்ட் வரம் வேணுமா? நான் என்ன மேட்ரிமோனியா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்? இல்ல புத்திசாலியா வரம் கேட்க சொன்னா வரன் கேக்குறியா நீ? ஆனா ஜோடி நீங்க தான் உருவாக்குறீங்க. வாட்? நீ என்ன செய்கிறாய் பெண்ணே? என்னிடம் வாக்குவாதமா? பாவம் செய்கிறாய். நீ இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தால் காக்ரோச் வந்துவிடும். காக்ரோச்சா? அப்படியா சொன்ன? காக்ரோச்சா? காக்ரோச் நான் சொன்ன காக்ரோச் இல்ல, ஆக்ரோஷம், கோபம். எனக்கு கோபம் வரதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடுவா. கிளம்புவா. போக கூடாது. போகாதீங்க. ஒன்று செய்யலாம் பெண்ணே, நாம் நடுவில் செட்டில் செய்வோம். கேளு, என்ன வரம் வேண்டும்? எதுவானாலும் கேள். எனக்கு வந்து எனக்கு கடவுளே, உங்களுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகணும். அதுக்கேத்த வரம் கொடுங்க. மனசு திறந்து கொடுங்க. கொஞ்சத்தானே போடாதீங்க. என்னை நீ ஏமாற்ற வேண்டாம் பெண்ணே. நான் பிஸியாக இருக்கிறேன். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? நான் ரொம்ப பிஸி. உன்னை போல் இல்லை. இங்கு உட்கார்ந்து கொண்டு டைம் பாஸ் செய்கிறாய். அதெல்லாம் இருக்கட்டும், நீ வரத்தை கேள். என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். கேள். பரவாயில்ல. அப்படின்னா பகவானே, எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும். அவன் என்ன நல்லா லவ் பண்ணணும். அதோட என்னோட ஆசையை நிறைவேற்றணும். ஸ்மார்ட்டா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அழகாவும் இருக்கணும். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் பணக்காரனா இருக்கணும். அவன் என்ன ராணி மாதிரி பாத்துக்கணும். போதும், அவ்வளவுதான். உன் லிஸ்ட் பெருசா இருக்கே. வரம் கேட்கிறாயா, காய்கறிகள் கேட்கிறாயா? சரி, நீ வரம் கேட்கிறாய். கிடைக்கும், அதுவும் கிடைக்கும் பெண்ணே. இருந்தாலும் நீ அதற்காக சற்று உழைக்க வேண்டி வரும் பெண்ணே. நான் கொஞ்சமா உழைக்க தயார் தான். நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேல ஒத்துக்கிட்டா இவகிட்ட நான் என்னத்த சொல்றது? நிஜமாவே என்ன கடவுளா பாக்குறா, ஸ்டூபிட் கேர்ள். அதனால் நீ ஷாலு, என் முன்னாடி சாக்ஷாத் பகவான் வந்திருக்காரு. கடவுளா? என் முன்னாடி இருக்காரு. எனக்கு தெரியறாரே. நேஹாவும் எதிர்க்க யாருமே இல்ல. நீ நல்லா தானே இருக்க. வாட்? உனக்கு எதுவும் தெரியலையா? ரியலி?
ரியலி எனக்கு இங்க எந்த கடவுளும் தெரியல. நீ நல்லா இருக்கியா? காட், எனக்கு தான் தெரியுதாடா. ஓ மை காட், இவ பாவம் பண்ணிருக்கா, அதனால தான் தெரியல. ஷாலு, நீ கொஞ்சம் அப்படி நில்லு. கடவுளே, நாம கண்டினியூ பண்ணலாம். நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. உழைக்கணும். இந்த நேஹாவுக்கு மூளையே கிடையாது. அம்மா புத்திசாலியா இருக்காங்க, ஆனா பொண்ணு. அட ஆண்டவா, நேஹா இது கடவுளே கிடையாது. ஆயுஷ், இவன் ஆயுஷ். நல்லா கவனி, இவன் உன்னை கிண்டல் பண்றான். ரிஷி, நீ வேணும்னா மறந்துருக்கலாம், ஆனா நான் எதையும் மறக்கல. உன் வீட்டு தூண்ல என்ன கட்டி போட்டு எல்லாரும் முன்னாடி நீ தானே அடிச்ச. அன்னைக்கு என்னோட நாள் சரியில்லாம இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பல்வீந்தரோட நாள். அன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன், இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. நீ எரிஞ்சு சாம்பலாக, அதுவும் இங்கே. எவ்வளவு பெரிய ராவணன் எரியும் போது நீ எப்படிதான் மூச்சு வாங்க போறியோன்னு தெரியல. டே ரிஷி, உன் மயக்கம் மட்டும் தெளிவே கூடாதுடா. அதுதான்டா என்னோட நீண்ட நாள் ஆசை.